உள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். தனுசு ராசி அன்பர்களுக்கு 3இல் ராகு, 4ஆம் இடத்தில் சனி செவ்வாய், 5இல் சூரியன் புதன், 6இல் சுக்கிரன், 7இல் குரு, 9இல் கேது பகவான் இருக்கிறார். ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதால் மிக சிறப்பு. உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்ல விதத்தில் நடைபெறும். சுப காரியங்கள் நடைபெறும். தடையான தாமதமான காரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறும். 3இல் ராகு தங்களுக்கு தைரியம், மனோதைரியத்தை கொடுப்பார், மனோவேகத்தை கொடுப்பார். 5இல் புதன் சஞ்சரிப்பதும் மிகவும் சிறப்பான அமைப்பு. குடும்பத்தில் மகிழ்ச்சி, பூரிப்பு அனைத்தும் உண்டாகும். மங்களகரமான சுபகாரியங்கள் நடைபெறும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் இருக்கும் இடம் தெரியாமல் விலகிவிடும். லாபகரமான பலன்களை அடைவீர்கள். கடந்த கால சிக்கல்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். உங்கள் ராசிக்கு 4இல் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல் காரணமாக உடலில் அசதி, சோர்வு வரும். அர்த்தாஷ்டம சனி. தங்களின் உடல்நலில் மற்றும் சற்று கவனமாக இருங்கள். தாயாரின் உடல் நலனில் கவனமாக இருத்தல் வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சம்பந்தமாக வெளியூர் தொடர்புகள் அடிக்கடி கிடைக்கும். அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும். இருந்தாலும் சுறுசுறுப்பாக தாங்கள் செயல்படுவீர்கள். பாக்யாதிபதி சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. சூரியனோடு புதன் சேர்வதால் புத ஆதித்ய யோகம் உண்டு. சிலர் உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். ஐடி துறை அன்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து நல்ல அழைப்புகள் வரலாம். சிலர் வெளிநாடு சென்று வரலாம். கலைத்துறை அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கும், பல வரவுகள் அதிகரிக்கும். எதையும் புதுமையாக செய்ய வேண்டும் என்று தாங்கள் நினைப்பீர்கள். பத்திரிகை துறை அன்பர்களுக்கும் வெற்றி கிடைக்கும். ராசிநாதன் குரு 7இல் இருப்பவர் ஒரு விதத்தில் சரி என்றாலும் இன்னொரு விதத்தில் கேந்திராதிபத்திய தோஷம் என்பதால் உறவுகளின் இனிமை கெடலாம். சில நேரங்களில் கணவன் மனைவி உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். அர்த்தாஷ்டம சனி. தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் பிரயாணம் செய்யும் போது கவனமாக செல்லுங்கள். தங்களின் பொருட்களை பத்திரமாக தாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். புத்திசாலித்தனமான முதலீடுகள் செய்யலாம். இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல இடங்களில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சேமிப்புகள் தங்களுக்கு தொடரும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிய பெண்களுக்கு நல்ல விதத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். சுகப்பிரசவம் நடைபெறும். பெரும்பாலும் ஆண் குழந்தைகள் பிறக்கும். தினமும் பகவத்கீதை படியுங்கள். அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.